தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு விஷயங்களில் சரியான திட்டமிடுதலால் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாள். நீண்ட நாள் கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். தனுசு ராசி என்பது வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கூடிய வேதாரணீஸ்வரர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலுவலக விஷயங்களில் உயர் அதிகாரிகள் பாராட்டை பெறுவது, தொழில்துறை சார்ந்த முடிவுகளை எடுப்பது, புதிய வேலை வாய்ப்புகளை தேடுவது என்று பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மகராசி என்பர்கள் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பாதசனி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஆன்மீக பயணத்தின் வாயிலாக இறை வழிபாட்டின் மூலமாக பல்வேறு லாபங்களை அடையும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கும்பராசி என்பர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாச்சியார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய கல்கருட பகவான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு. மீன ராசியை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அடுத்தரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பல்வேறு குழப்பங்கள் இருக்குது, பல்வேறு வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஷ்டம துன்பங்கள் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.